கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெர்மினாலஜி யூஸ் பண்ணுவாங்க. மலையாள சினிமால இருக்கவங்க அத நல்லா அழகாவே டெலிவர் பண்ணிடுறாங்க. அந்த டெர்மினாலஜிக்கு ஏத்த மாரி கெட்டிங் த மூவிஸ் அது வந்து நம்ம இனிஷியலா பார்க்குறப்ப அது அந்த அளவுக்கு இருக்காது. இதுவே பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் பார்ட்ல போட்டிருந்தது மோகினி ஆட்டம் அப்படின்னு. சரி ஓகே அப்படியே அந்த ஒரு சின்ன கிளிம்ப்ஸ் மாரி போகும்ல Netflixல அந்த மாரி பார்த்தேன். நல்லா இருக்க மாரி இருந்துச்சு. சரி உள்ள புகுந்து பார்த்துடலாம் அப்படின்னு பார்த்தா, அவ்வளோ அழகா, அவ்வளோ ஸ்வீட்டா, ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாரி வீக்கெண்டுக்கு உட்காந்து பார்த்தோம்னு வைங்களேன், அவ்வளோ நல்லாயிருக்கும். அவ்வளோ ஜாலியா இருந்தது படம். கதை வந்து பெரிய மருந்தெல்லாம் கிடையாது. சிம்பிளான கதை. இந்த கதைய வச்சு நெறைய படம் வந்திருக்கு. பட் இத வந்து அவங்க எப்படி பிரசன்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி டெலிவரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு விஷயம் இருக்குல்ல. தட் வாஸ் எக்ஸலென்ட். லோக்கிக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு. ஆக்சுவலா இந்த படமே பார்த்தீங்க அப்படின்னா, "திருஷ்யம்" படத்துக்கு ஒரு ஸ்பூஃப் மூவி பண்ணா எப்படி இருக்கும்? ஃபேமிலியா சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணா எப்படின்னா, அத தான் வந்து இவங்க பண்ணியிருப்பாங்க. நல்லா இருந்தது. நல்லா ஜாலியா இருந்தது. Netflixல தமிழ் டப்ல இந்த செகண்ட் பார்ட் அவைலபிளா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்க பார்க்கணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, தட் இஸ் டூ அவைலபிள் இன் பிரைம் பட் நாட் இன் தமிழ். இதிலேயே கூட ஃபர்ஸ்ட் பார்ட் உடைய அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் அந்த இது போகும். ஸோ அதிலேயே உங்களுக்கு புரிஞ்சிரும் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் கோ அண்ட் டைரக்ட்லி வாட்ச் த செகண்ட் பார்ட்.